இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கொண்டு வந்தவங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தலைக்கு நேரம் உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வெளியேற பெற்ற புத்தகம் பொக்கிஷம். ஒரு மனுஷன் தன்னுடைய வார்த்தையை உயர்த்தும் போது தேவன் அவனை உயர்த்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா ஆமென். ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட தாழ்விடங்கள் இருந்தாலும் அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து உயர்த்த கர்த்தருடைய வல்லமை நிச்சயமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அதைவிட அதிகாரமுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்கும்படியாக செய்கிறவர். அவர் நேற்றும் செய்தார், இன்றைக்கும் செய்தார், நாளையும் செய்தார், என்றைக்கும் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறும். எல்லா கரங்களை கட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு தேவன் நம்மளோட பேசுவாரா? நிச்சயமாக தேவன் பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நேரம் மிகவும் முக்கியமான நேரம். இந்த நேரத்திலே கர்த்தருடைய வசனத்தை கேட்பதில் மாத்திரம் உங்கள் கவனம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வேற எதை குறித்து நம்ம யோசிக்க கூடாது. நம்ம வாரத்துல ஒரு நாள் சபைக்கு வருகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், முழு மனதோடு கூட கேளுங்கள், அது நிச்சயமா உங்களுக்கு கிரியை செய்யும். ஆமென். ஓகே, தொடர்ந்து முன்மாதிரியான சபை மாடல் சர்ச் என்ற தலைப்பில் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சபை முன்மாதிரியான சபையாக இருப்பதற்கு பல காரணங்களை படித்தோம். கடைசியாக இந்த சபை வேத வசனத்திலே கர்த்தருடைய சத்தியத்திலே வார்த்தையிலே பெருகுகிற சபையாக இருக்கிறது. ஆகவே இந்த சபை வசனத்திலே பெருகுகிற சபையாக இருக்கிறபடினாலே நாமும் அதை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். கவனிங்கள், பல தலைப்புகளை நம்ம படித்தாலும் கடைசியாக வார்த்தையில நம்ம எப்படி நிலைத்திருக்க முடியும், நிலைத்திருக்க வேண்டும் என்று படித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 9 காரியத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருப்பது எப்படி. இன்றைக்கு அடுத்த டாபிக், அதாவது அடுத்த தலைப்புனா இதே தலைப்பு தான், இதே தான் பேச போறோம். ஆனா அதற்கு தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருப்பது எப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை முடிஞ்சிருச்சு 9. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவாரா? நிச்சயமா தேவன் நம்மிடத்துல பேசுவோம். இன்றைக்குடைய செய்திக்குள்ள போகிறதுக்கு ஒரு திறவுகோல் வசனமாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டேன். எடுத்து வாசிகள் 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வேகமாய் எடுத்து யாராவது ஒருவர் சீக்கிரமா இந்த வசனத்தை வாசியுங்கள். 138 2ஆம் வசனத்தை படிப்போம். ஒவ்வொரு பரிசுத்த ஆலயங்களில் ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமோ உமது உண்மையின் நிமித்தமோ உமது நாமத்தை நான் துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், அதாவது மரம், செடி, கொடிகள் மற்றும் அந்த சராசரங்களை தேவன் உருவாக்கினார். கர்த்தருடைய உருவாக்குதல், கர்த்தருடைய படைப்புகள் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில கவனியுங்கள், தேவன் சொல்லுகிறார், நான் படைத்திருக்கிற எல்லா படைப்புகளை பார்க்கிறோம், எல்லா மகிமையை பார்க்கிறோம், எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், என் வார்த்தையை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், என் வார்த்தையை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன், என் வார்த்தையை நான் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் அவ்வளவு கௌரவா, தேவனுடைய அவருடைய வார்த்தையிலே அவர் மிகவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் உங்களுடைய கரங்களிலே என்னுடைய கரங்களிலே இருக்கிறது ஒரு சாதாரணமான புத்தகம் அல்ல, அது நிச்சயமாக விலையேறப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் கரங்களிலே இருக்கிற இந்த பரிசுத்த வேதம் இந்த உலகத்திலே அச்சடிக்கப்படும் போது அதனோடு கூட பல புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட புத்தகங்கள் இப்பொழுது எங்க இருக்கிறது என்றே தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கும் ஒரு நாளைக்கு மாத்திரம் ஒரு பரிசுத்த வேதம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அளவிலே அச்சடிக்கப்பட்டு ஜனங்களுக்கு விநியோகப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த பரிசுத்த வேதம் அச்சடிக்கப்படும் போது, எழுதப்படும் போது எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டது. ஆனால் அந்த புத்தகத்துடைய அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு வேதங்கள் எழுதினவர்கள் எல்லாம் இன்றைக்கு மறைந்து போனார்கள். ஆனால் வேதமோ இன்றைக்கும் மறைந்து போகவில்லை. இந்த வேதம் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா.
ஹalleluya. ஆகவேதான் தேவன் சொல்கிறார், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் என் வார்த்தையை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஹalleluya. எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கவனிங்கள், ஒரு சாராம்சத்தை அந்த இடத்திலே எழுதுகிறான். வாசிக்கலாம். எபிரேயர் 4:23. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஹalleluya. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியம் எப்படியா? இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியம். இயேசுவினிடத்தில் என்ன இருக்கிறது? சத்தியம் இருக்கிறது. ஆனா இயேசு என்ன சொல்கிறார்? யோவான் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை திருப்பி வாசியுங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிப்போம். நீங்கள் சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியமாக இருக்கிறது. ஹalleluya. ஆமென். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிற தேவன் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இயேசுவினிடத்தில் சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியமே தேவனுடைய வசனமாக இருக்கிறது. ஹalleluya. அப்ப இயேசு வேற, சத்தியம் வேற அல்ல. இயேசு வேற, வார்த்தை வேற அல்ல. இயேசு வேற, வசனம் வேற அல்ல. இயேசு அவருடைய வார்த்தையும் அவருடைய சத்தியமும் அவருடைய வசனமும் அவருடைய எல்லா விதமான கிரியைகளும் ஒன்றாகவே இருக்கிறது. ஹalleluya. 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 எரேமியா சொல்றான். எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே 15, 16 உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்தவுடனே அவைகளை நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. ஹalleluya. ஏனென்றால் ஏன் அவரை பார்த்தவுடனே, அவரை கிடைத்தவுடனே ஏன் அவைகளை உட்கொண்டானா? ஓ, கர்த்தருடைய வார்த்தை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் தேவன் அதை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. கவனிங்கள், இன்றைக்கு உங்களுடைய கரத்தில் என்னுடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்த வேதாகம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதினது முழுக்க முழுக்க நம்முடைய லாபத்துக்காகவே. யாருடைய லாபம்? நம்முடைய லாபம். என்ன சொல்லுங்க? என்னுடைய லாபத்துக்காகவே. தேவனுக்கு என்னால லாபம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நம்முடைய லாபத்துக்காகவே. ஏன்னா இதுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் யாருக்காரு? எல்லா எச்சரிப்பும் யாருக்காரு? எல்லா கட்டளையும் யாருக்காரு? எல்லா நல்ல வார்த்தையெல்லாம் யாருக்காரு? நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. என்ன சொல்றீங்க? தேவனுக்கு என்னால லாபம் சொல்ல முடியாது. நாம நமக்கு லாபகரமாகவே இந்த வேத புத்தகம் எழுதப்பட்டது. அதாவது சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்பா ஸ்தோத்திரி? எதுக்காக ஸ்தோத்திரி? ஏன் ஸ்தோத்திரிக்கணும்? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பெனிஃபிட். ஹalleluya. பெனிஃபிட். அப்ப இந்த வேதம் நமக்கு முழுக்க முழுக்க பெனிஃபிட்டா தான் இருக்கு. ஹalleluya. இதனால நமக்குதான் முழுமையான ஒரு லாபகரமாக இந்த வேதம் நமக்கு அமைந்திருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஹalleluya. அவருக்கு லாபகரமாக எழுதவில்லை, நமக்கு லாபகரமாக இதை எழுதி வைத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. என்ன அன்பு தற்பொழிவை நாடாது. வேதம் தேவன் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறார். அவர் தனக்காக எழுதவில்லை, நமக்காக இருக்கிறார். எழுதுகிறார். ஏன்னா அன்பு தற்பொழிவை நாடவே நாடாது. ஹalleluya. ஹalleluya. அமெரிக்காவில 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சர்வே பண்ணாங்க. அந்த சர்வேல கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல அதிக நாட்கள், அதாவது அமெரிக்க தேசத்திலே அதிகமாக வாழ்ந்தவருடைய எண்ணிக்கை யாரா இருந்தாங்கன்னா, ஒழுங்கா ரெகுலரா சபைக்கு போனவங்களா இருந்தாங்க. ஹalleluya. சபைக்கு வரணுமா? ஆமா. ஒழுங்கா யாரெல்லாம் ஒழுங்கா வாரந்தோறும் வரவில்லை, சாரி மாசத்தோறும் வரவில்லை, 2 வாரத்துக்கு ஒரு முறை வரவங்க இல்ல. ஹalleluya. விட்டு விட்டு வரவங்க இல்ல. ஹalleluya. யாரெல்லாம் வாரந்தோறும் ரெகுலரா சபைக்கு போனாங்களோ அவங்கதான் ரொம்ப நாள் உலகத்துல உயிரோட வாழ்ந்தாங்க. சபைக்கு வரணுமா? அது ஒரு பக்கம் வச்சிருவோம். சரிங்களா? ஏன் இவங்க ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க? வாரம் வரதுனாலதான் வசனத்தை கேட்டாங்க. வாரம் வரதுனாலதான் வசனத்தை கேட்டு இவங்க நல்லா சந்தோஷமா என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில வியாதி இல்லாம, பலவீனம் இல்லாம, எந்த ஒரு நோய் நொடி இல்லாம அவங்க சந்தோஷமா வாழ கர்த்தர் சொல்றது வருதா? கரங்களை உயர்த்தி ஹalleluya. கரங்களை அசைத்து ஹalleluya. ஆமென். ஒரு மனுஷன் கவனிங்க, அதாவது பாத்தீங்கன்னா அவனுக்கு கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டான். அவன் கேன்சர் வியாதினால பாதிக்கப்படும் போது சுகமாக்கும் வார்த்தை என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ ஊழியக்காரன் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை வாங்கி 3 மாதம் திரும்ப அதை படித்தான். 3 மாதம் திரும்ப அதை படித்து 3வது மாதம் முடிந்தவுடனே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணபடியாக போனான். அவன் அப்படி செக்அப் செய்த போது கேன்சருக்குரிய எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் போகும்படியாக தேவ
என்றால் இந்த வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். டாக்டரால முடியாது, வக்கீலால முடியாது, போலீஸ்காரர்களால முடியாது, அரசியல்வாதிகளால முடியாது, ஏன் உங்களால முடியாது, என்னால முடியாது, இந்த வார்த்தையினால முடியும். கடவுளை கட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவமூன்று, அதனால் மரண ஆக்கினைக்கு தப்பலோ. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறோம், ஆனால் மரண ஆக்கியிலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அப்ப கவனிங்க, இந்த வசனமானதை கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கல என்ன பண்ணிருக்கிறாங்க, மகிமை. ஏன் இந்த ஆண்டு மகிமை? அப்ப அந்த வசனத்துல அப்படி என்னதான் உண்டு அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்க போறேன் இன்னைக்கு. கரெக்டுங்களா? ஒன்னா முடிச்சிட மாட்டேன், சந்தோஷப்படுறாங்க. சரிங்களா? ஓகே. ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தையை இவ்வளவு மகிமைப்படுத்திக்கிறது, இதுல அப்படி என்னதான் இருக்கு பார்க்கலாமா? யோபு சொல்கிறான் அதற்கான பதில். யோபு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து சீக்கிரமா ஒருத்தர் வாசிங்க. 6:25. வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உண்டு. இந்த உலகத்திலே செம்மையான வார்த்தை ஒன்று உண்டானால் அது வேத வார்த்தை மட்டும்தான். இதை விட ஒரு செம்மையான வார்த்தை ஒன்று இருக்குமா? இதுக்கு ஒரு நல்ல, இதை விட ஒரு நல்ல வார்த்தை உண்டான இருக்கும் உலகத்துல? கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறாரா? இந்த வார்த்தையில தான் தேவ வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். விட்டு விட்டு சபைக்கு வந்து உட்காந்து வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை சபைக்கு வந்து உட்காந்து வல்லமை வல்லமைனா ஊத்த மாட்டாரு. அவன் வல்லமை எங்க தெரியுமா இருக்கு? இந்த வசனத்துல இருக்குது. அல்லேலூயா. எங்க இருக்கு? இந்த வார்த்தையில இருக்கிறது. அல்லேலூயா. எழுத்துக்கள்ல இருக்கிறது, சத்தியத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். யாசுருவே எழுதுவான ஒரு வார்த்தை கொடுக்கிறார். மரிச்சு போனவன் 4 நாள் ஆனவன், அல்லேலூயா, சரீரம் நாரி போனவன் மீண்டும் உயிரோடு கூட எழுப்பி வர. அல்லேலூயா. வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. அப்படியா இல்லையா? அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை ஏன் தேவன் மகிமைப்படுத்திருக்கிறாரா? இந்த வார்த்தையில என்ன உண்டு? வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இருக்கா வசனம்? கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமா, சாதாரணமான சத்தம் இல்ல. அவர் சத்தம் போட்டா பேய்கள் எல்லாம் நடுங்கும். ஆமென் சொல்லுங்க. அலறி எடுத்துக்கொண்டு வெளியேறும். ஆமை. ஏனென்றால் அந்த சத்தத்திலே, அந்த குரல்ல ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமே. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமே சொல்லுங்க. ஏன் இந்த வார்த்தை வல்லமை உள்ளது? கவனிங்க, இந்த வார்த்தை ஒரு மனுஷன் எழுதல, அது ஒரு அதிகாரி எழுதல, ஒரு ராஜா, உலக பிரகாரமான ராஜா எழுதல, அதே உங்க கம்பெனி முதலாளி எழுதல. இதை முழுக்க முழுக்க யார் தெரியுமா எழுதுனா? எடுத்து வாசிங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசேக்கு நல்லா அடித்த மாதிரி சொல்றாரு ஆண்டவர். யாத்ராகமம் 34:1 வாசிங்க சீக்கிரமா. கர்த்தர் மோசேயை நோக்கி, முன்னே கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இணைத்துக் கொள். சரி, நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுன்னு சொன்னாரா, எழுதுவேன்னு சொன்னார்? எல்லாரும் சொல்லணும். எழுதுவேன்னு சொன்னார். அப்ப மோசேவா எழுதினாரு? யார் எழுதினா? மோசேதான் எழுதினாரு. ஆனா மோசேக்கு முன்னாடி ஒருத்தர் வெள்ளை பிரிண்ட் பண்ணி எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி கையில கொடுத்துரு. கை கட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. யாருடைய எழுதிருப்பா? யார் எழுதுது? நான் என்ன சொல்லிக்கிறேன்? ரைட்டர் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். அப்ப கவனிங்க, இந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒருபோது இந்த வார்த்தை ஒன்றும் செய்யாமல் இருக்காது. இந்த வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை நிச்சயமா நம்மை ஆசீர்வதிக்கும். வல்லமை நிச்சயமா நம்மளை சுகமாக்கும். அந்த வல்லமை நிச்சயமா நம்மளுக்கு வாழ்வு கொடுக்கும். அந்த வல்லமை நிச்சயமாக நம்மை உயர்த்த அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒன்றும் இல்ல, ரேஷன் தாங்க உங்க பேர் போட்டா போதும். ஒரு பேர் போட்டாலும் 1/2 கிலோ சங்கரை எக்ஸ்ட்ரா. ஒரு பேர் எடுத்துட்டா 1/2 கிலோ சங்கரை மாதிரி இருக்கு. அப்ப ஒரு பேருக்கு எவ்வளவு வளம் இருக்குது? உங்க பேருக்கு ஒரு பேர் எடுத்தாச்சு போட்டாச்சுன்னு வச்சுங்களேன். ஏதோ பிள்ளைங்களுக்கு ஃபேமிலியில
பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆகிட்டு அந்த பிள்ளைங்க தனியா ரேஷன் கார்டு போடுறதுக்கு அந்த பிள்ளைங்க பேர் எடுத்து வாங்க, அதே பிள்ளைங்க பேரை நீக்கிட்டு அவங்க தனியா ரேஷன் கார்டு போடுறதுக்கு போடுவோம். அப்படி போடுவோம். இந்த இந்த அட்டையில அந்த பிள்ளையோட ஒரு நேம் குறையும். நீங்க அடுத்த மாசம் போய் சக்கரை பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், 1/2 kg சக்கரை கம்மி பண்ணுவோம். ஏன் தெரியுமா? இந்த பேரை நீக்கிறது என்ன இவ்வளவு பேர், அது 2 கிலோ சக்கரை போதும். அலையிலுயா, ஒரு பேரை எடுத்து ஒரு பேரை போடுறதுக்கே ஒரு இவ்வளோ காரியம் இருக்கு. இந்த வார்த்தையில அந்த ஸ்மார்ட் கார்டுல உங்க பேரு இருக்கிறதுக்கும் இல்லாம போறதுக்குமே இவ்வளவு பவர் இருந்தா, இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கரத்தினால எழுதப்பட்ட இந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை. இந்த வார்த்தையில என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு நீங்க வச்சுக்கிற அந்த புத்தகம் சாதாரணமான புத்தகம் இல்லைங்களா, வல்லமை உள்ள ஒரு புத்தகம், வல்லமை உள்ள புத்தகம், ஒரு வல்லமை உள்ள வசனம், ஒரு வல்லமை உள்ள வார்த்தை. வல்லமை வார்த்தையில இன்னைக்கு அந்த கருத்துல இருக்கிறது. அவங்க சொல்லுங்க, விசுவாசிங்க அந்த வல்லமை உங்களை வந்து தொடும், விசுவாசிங்க அந்த வல்லமை உங்களை வந்து சந்திக்கும், விசுவாசிங்க அந்த வல்லமை உங்களுக்குள்ள தெரியும், விசுவாசிங்க அந்த வல்லமை உங்களை ஆசீர்வதிக்கும், விசுவாசிங்க அந்த வல்லமை உங்களை சுகமாக்கும், விசுவாசிங்க அந்த வல்லமை உங்களை விடுதலையாக்கும், விசுவாசிங்க அந்த வல்லமை உங்களை உயர்த்தும், விசுவாசிங்க அந்த வல்லமை மூடப்பட்ட கதவுகளை திறக்கும். அல்லேலூயா, திறக்கப்பட்ட கதவுகளை மூடும், வாசல்களை உடைக்கும், இருக்கு கதவுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளை அந்த வார்த்தையில இல்லை, ஏன் வார்த்தை இல்லை, என்னுடைய வார்த்தை இல்லை, தன்னுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அந்த நூற்றுக்கதை சொன்ன அந்த 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நூற்றுக்கதை வேலைக்காரன் பலவீனமாக ஆதரிப்பான். உடனே நான் சொல்றேன், ஐயா ஆண்டவரே இயேசுவே, நீங்க என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டாம், நீங்க அங்கிருந்தே பார்த்து சொல்லுங்க, என் வேலைக்காரன் ஆயிடுவான். அவனுக்கு பாருங்க, இயேசுவின் வார்த்தை மேல எவ்வளவோ வல்லமை இருக்கு. இயேசுவின் வார்த்தையின் வல்லமையில அவன் எவ்வளவு நம்பிக்கை இருந்தான் பாருங்க, அந்த பவர் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அலையில உடனே இயேசு பின்னாடி திரும்பி பார்த்து, இஸ்ரவேல் இப்படிப்பட்ட விசுவாசம் பார்க்கலாம், இவனுக்கு எவ்வளவு பெய்த் இருந்து பாத்தியா. அல்லேலூயா. உடனே இயேசு அங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னார், அவன் வேலைக்காரன் சுத்தமான தூரத்துக்கும் சைமாச்சாரம் பாத்தீங்கன்னா சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வார்த்தையில உங்களுக்கு சுகம் உண்டு, அந்த வார்த்தையில உங்களுக்கு பலன் உண்டு, அந்த வார்த்தையில உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. போன எடுக்க மாட்டாங்களா, அவளோடு சொல்ல மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா, ஒரு வார்த்தை வராதா, ஒரு SMS வராதா அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட இந்த சந்ததியை வாழ்கிற இப்படிப்பட்ட நேரத்துல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அதை விட 1000 மடங்கு நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வல்லமை உள்ளதாக. எப்ப பார்த்தாலும் மனுஷன் பேசுறதை கேட்டு, மனுஷன் பேசுறதை பார்த்து, மனுஷன் பேசுறதே யோசித்து அல்லேலூயா. நான் சொல்றேன், மனுஷன் பேசுறதுல ஒரு வல்லமை கூட கிடையாது. ஆனா தேவனுடைய வார்த்தையில 100 மடங்கு, 1000க்கு 1000 கூட போடணும், அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு உங்க கையில இருக்கிற பைபிள் சாதாரணமான வார்த்தை, ஒரு வல்லமை உள்ள வார்த்தை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, வல்லமை உள்ள வார்த்தை. 100க்கு சொன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க, உடனே சொஸ்தமாயிடும். ஆண்டவர் செஞ்சாரா? வார்த்தைக்கு என்ன இருக்கு? வெஞ்சி வராது, ஒரு வார்த்தையில அங்கே நிக்குது. ஒரு வார்த்தையில அங்கே என்ன பண்ணுது? நிக்கிறீங்க. கர்த்தர் அற்புதம் செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. கடலை பார்த்து சொல்ல, இறையாதே, அமைதியாயிரு. எங்க இருந்து எங்க முடியுது கடல்? எங்க இருந்து யாருன்னு தெரியுமா? எங்க தொடங்கி எங்க முடியுதே தெரியலங்க. நம்ம படிச்ச அளவுக்கு நம்ம சென்டர்ல இருக்கோம், நம்மள சுத்தினா இருக்குது. இவ்வளவுதான் நமக்கு தெரியும். எங்க முடிஞ்சு, எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிஞ்சு நமக்கு என்ன பண்ணல தெரியல. அவ்வளோ பெரிய சமுத்திரம் இருக்கு, அவ்வளோ பெரிய கடல். சின்ன பிள்ளைல எங்க வீட்டுல சொல்லுவாங்க, பீச்சுக்கு கொடுப்பாங்க. எங்க வீட்டுல எங்க சித்தி கிட்ட எங்க அத்தை கிட்ட சொல்லுவாங்க, பீச்சுக்கு கொடுப்பாங்க. எங்க சித்தி சொல்லுவாங்க, இப்ப போக முடியாது, பீச் எல்லாம் கூட்டிப்பாங்க. அவ்வளவு சீக்கிரமா போட்டுருவாங்க. ஆமா, அவ்வளவு சீக்கிரம் போட்டுருவாங்க. கேட்டு போட்டுருவாங்க, நம்ம போடுவாங்க. அப்படியே நம்ம கேட்டு போட்டாங்க. யாரு நீங்க போலீஸ் போனதான் பிடிச்சி அப்படியே நம்பினாங்க சின்ன பேர். அப்ப இப்ப நமக்கு அந்த அறிவு வேலை செய்ய தெரியுமா? அவ்வளோ பெரிய சமுத்திரத்துக்கு கேட்டு போட முடியாது, அவ்வளோ பெரிய சமுத்திரத்துக்கு கூட்டு போட முடியாது. அதே தமிழக அரசாங்கம் போட முடியாது, மாநில அரசாங்கம் போட முடியாது, மத்திய அரசாங்கம் போட முடியாது, பரலோக அரசாங்கம் ஆல்ரெடி போட்டுதான் வச்சுக்கிறேன்.
மட்டும் வா. நீ வராத கர்த்தர் போட்ட கேட்கதா அது அங்கேயே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கடலை பார்த்து சமுத்திரத்தை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வளம் இருக்கு. இன்னைக்கும் குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால நிறுத்த மாட்டாரா? உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால நிறுத்த மாட்டாரா? உன் குடும்பத்தில் இருக்கிற வியாதியை பலவீனத்தை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால நிறுத்த மாட்டாரா? உன் குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுகளை இயேசு தம்முடைய வார்த்தையினால அதை உடைத்து சின்ன பின்னமாக மாற்றி போட்டு உனக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்க இயேசுவின் வார்த்தை உண்மை உள்ளதும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? செய்தியின் தலை கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இன்னைக்கு அதான் டாபிக், கர்த்தருடைய வார்த்தை அடுத்த வாரம் இன்னொரு காரியத்தை என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய வார்த்தை நிறைய இருக்கு. ஒரு வாரம் ஒரு காரியத்தை என்ன பண்ண போறோம் நான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென் சொல்லுங்க. ஓகே, தேவ வார்த்தையின் வல்லமை எப்பொழுது நமக்குள் வெளிப்படும்? தேவ வார்த்தையின் வல்லமை எப்பொழுது நமக்குள் வெளிப்படும்? 3 காரியத்தை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். எடுத்து வார்த்தைகள் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 5:27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன்னல் கூட்டத்துக்கு கொண்டே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தார். அவருடைய சரீரத்திலே அதை அவர் உணர்ந்தார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது. 30ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு தம்மிலே இருந்து வல்லமை புறப்பட்டது என்று அறிந்தார். அல்லேலூயா. இருக்க வசனம் 30 உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து கவனிங்க. வல்லமை எப்படி புறப்படுது? வல்லமை எப்படி வேலை செய்து? வல்லமை எப்படி கிரியை செய்து? வல்லமை எப்படி வெளிப்படுது என்றால் 27ஆம் வசனத்தின்படி நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அல்லேலூயா. தேவ வார்த்தையை நீ அறிக்கை செய்யும் போது கர்த்தரின் வார்த்தையின் வல்லமை உன் வாழ்க்கையில வெளிப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை பேசக்கூடாது. எப்ப பார்த்தாலும் வியாதியே பேசக்கூடாது. எப்ப பார்த்தாலும் தலைமையே பேசக்கூடாது. எப்ப பார்த்தாலும் புலம்பல் பாட்டு பாடக்கூடாது. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் இல்லாததையே பேசக்கூடாது. எப்ப பார்த்தாலும் நோயவே பேசக்கூடாது. எப்ப பார்த்தாலும் குறையவே பேசக்கூடாது. எப்ப பார்த்தாலும் மத்தவங்க இருக்கிற குறையவே பேசக்கூடாது. அல்லேலூயா. நீ குறைய பேசக்கூடாது, பலவீனத்தை பேசக்கூடாது, கடனை பேசக்கூடாது, உன்னுடைய தலைகளை பேசக்கூடாது, உன் துன்பத்தை பேசக்கூடாது, உன் துயரத்தை பேசக்கூடாது, உன் பிரச்சனையை பேசக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு மூடி பறக்கு மேல தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய வசனத்தை பேசு. நல்லா வருது பத்தியா? தம் கட்டி பேசுறது எங்கன்னா ஒரு சொந்த ராமன் சொல்றீங்களா? கஷ்டமாகுது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. அது கவனிங்க. இன்னைக்கு பலவீனம் இருக்கிறது உண்மைதாங்க. நான் இல்லைன்னு சொல்லுது. உன் இடுப்பு வலிக்கிறது உண்மைதான். கால் வலிக்கிறது உண்மைதான். முட்டி போட்டா எடுத்து நிக்க முடியல. கஷ்டம் உண்மைதான். இதெல்லாம் உண்மை. இயேசுவின் தகுதிகளாலே நீங்கள் சுகமானீர்கள் என்பது சத்தியமாக இருக்கிறது. உண்மை மாறும், சத்தியம் மாறவே மாறாது. மாறக்கூடிய உண்மையை பேசாதீங்க. மாறாதிருக்கிற சத்தியத்தை உங்க வாயில பேசுங்க. அந்த வார்த்தையின் வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, கூட வேலை செய்யறவங்க வர சொல்லுது. பதில் வேலைக்கு போயிட்டு வந்தா வீட்டுக்கு வந்தோம் வேலை செய்தல குண்டு அப்படி இங்க ஏதாவது அல்லேலூயா. சூப்பர் இருக்கு. அந்த வரம்ப வீங்கின வாங்கி அல்லேலூயா. வீங்கின வாங்கி, பஜ்ஜி வாங்கி, சமோசா வாங்கி, அந்த வரம்பர் இட்லி சட்டி வாங்க. என்ன ஆண்டு போக நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். அந்த வேலையை
நமக்கு பலன் தந்தான். அதே மாதிரி இந்த வேலை நீங்க போகும்போது வரும்போது கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டார். அங்க இருக்கிற சூப்பர் கத்திர பஜ்ஜி பாய் தான் விடுங்க. அதே மாதிரி நீங்க எதுக்கு பேசுறீங்க? அதே மாதிரி சொல்லுங்க, எப்பவுமே குறைகளை பேசாதீங்க, நிறைகளை பேசாதீங்க. அதே மாதிரி ஒருத்தர் 1000 குறைகள் இருக்கலாங்க, ஆனா ஒரு நாள் நல்ல காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. 1000 குறைகளுக்கு ஒரு நல்ல காரியம், நல்ல காரியத்தை வாயால பேசுங்க. ஆமென் சொல்லுமா? ஆமா, வஸ்துத்தை யாரையும் தொட்டா நான் சொஸ்தமாவேன். ஆமென். அந்த வார்த்தையை பேசுங்க, வசனத்தை பேசுங்க. பலவீனம் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி வசனத்தை பேசுங்க. அல்லேலூயா. அது முதல்ல நான் சுகமான ஒரே வளர்ச்சியா இருக்கா, உடனே சொல்லுங்க, கர்த்தருக்கு மேய்ப்பராக இருக்கிறா, நான் ஒருபோதும் தளர்ச்சி அடைய போற இடம் ஒண்ணுமே வாய்க்க மாட்டதா சொல்லுங்க. நான் அவரனை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அவரை தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. அந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, என்ன பண்ண போறாங்க? உடனே சொல்லுங்க, சிங்க குட்டி தளர்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை கேளுங்க, எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடவே படாதே. அல்லேலூயா. எல்லாரும் எப்ப நம்ம வாழ்க்கையை எடுக்கலாம், நம்மள தூக்கி ஓரம் கட்டலாம், நம்ம வாழ்க்கையை ஏதாவது ஸ்பாயில் பண்ணலாம், நம்மள எப்படி நம்ம ப்ரமோஷன் உயர்வை கிடைக்கலாம் பாக்குறானா, உடனே சொல்லுங்க, கர்த்தர் என்ன கூட இருக்கிறேன், நீர் என்னை வாழாக்காமல் என்னை கதையாக்குவே, என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. ஓ கர்த்தர் என்னோட கூட இருக்கிறேன், நீர் என்னை புழுதிலிருந்து எடுத்து என்னை குப்பையிலிருந்து நிச்சயமாக என்னை உயர்த்துவே. அல்லேலூயா. பலவீனத்தை பேசாதீங்க, வறுமையை பேசாதீங்க, இல்லாத பேசாதீங்க, புலம்பல பேசாதீங்க, துன்பத்தை பேசாதீங்க, துன்பத்தை பேசாதீங்க. அல்லேலூயா. பேசி 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 நான் சொல்ல ஒருத்தரை பத்தி நீங்க குறை பேசுறீங்கன்னா, நான் திரும்ப நல்லா சொல்ற மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கணும். நீங்க யார பத்தி குறை பேசணும், நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமே கிடையாது. அல்லேலூயா. பேசுற நமக்குதான் நஷ்டம். நீ உன் வாயால என்ன பண்ற, உனக்கு வரக்கூடிய ஆசைப்பாடு நீயே ஸ்பாயில் பண்ணிக்கிற. நாமே சொல்லுங்க. அதே ஆமென் இல்லையா? இந்த நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில். உனக்கு மரணம் வேணுமா ஜீவன் வேணுமான்றத முடிவு பண்ணது யாரு தெரியுமா? அல்லேலூயா. யாரு? நீங்கள். உங்க வாய். இந்த வாயெல்லாம் இல்லாதெல்லாம் செஞ்சிருக்கு, தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணிக்குது, பேசிட்டு பேச வேண்டியதெல்லாம் பேச மாட்டேங்குது. அல்லேலூயா. பேசக்கூடாதெல்லாம் என்ன பண்ணுது, பேசுது. என்ன சொல்றது? அல்லேலூயா. இருக்குங்க, பிரச்சனை இருக்கு, பலவீனம் இருக்கு, அதை பேசாதீங்க. என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க, பலன பேசுங்க. பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்லிக்கொள்ள. அப்ப நீங்க சொல்லணும், உன்னை பலவான்னு சொல்லணும். பக்கத்து கையில் உங்களை பலவான்னு சொல்லுங்க, பலவான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பலவான்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பலவான மாத்துவார். அல்லேலூயா. உங்களை பலவான கர்த்தர் என்ன பண்ணுவாரு, மாத்துவார். அல்லேலூயா. அவன் பலன் காப்பிங்க. எப்பவுமே நமக்குள்ள இருக்கிற பலனை பார்க்கணும். நமக்கு பலவீனம் இருக்கு, ஆனா தாவீது மாதிரி பலனை பார்க்கணும். அவனுக்கு என்னது, அவன் பெரிய ஆள், பெரிய ஆளா, பெரிய பெரிய சரீரத்தில் ஆனா விரிச்சுட்டது இல்லையா அவனுக்கு? அவன் கூட ஆண்டவர் இல்லையா, என் கூட யாருக்கலாம்? அது எனக்கு பிளஸ் பாயிண்ட். என்ன சொல்றது? அல்லேலூயா. ஆமென். வசனத்தை பேசுங்கள். என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் நான் அவர்களுக்கு செய்வேன். யார் சொன்ன தெரியுமா? ஆண்டவர் மோசே கிட்ட ஜனங்க ரொம்ப ஓவரா பேசு, எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றால் எங்கள் வனாந்திரத்திலே எங்களை கொண்டு வந்து சாகடிக்க அவர் கொண்டு வந்தீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வாயால் சொன்ன எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றால் அப்புறம் வனாந்திரத்திலே சேர்த்தா நல்லமா இருக்க சாவு, வனாந்திரம் சேர்த்தா நல்லமா இருக்க சாவு. அதாவது சொந்த செலவிலேயே அது யாருக்குமே விசுவாசிக்கலாம். சொந்த செலவிலேயே சூழியம். இந்த வாயை வச்சு சும்மா இருக்க முடியாம இந்த வாயில எதனாவது பேசி இவங்களே ஆசீர்வாதம் என்ன பண்ணுவாங்க, தலைவர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சில ஆட்கள். அல்லேலூயா. நான் சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க நெருக்கத்துல இருக்கிறது உண்மைதான். இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா விசாலம் உங்க வாழ்க்கையில இல்ல. அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற பிளஸிங் உங்க வாழ்க்கையில இல்ல. ஒரு விதமான நெருக்கத்துல நீங்க வாழ்றீங்க, உண்மை. ஆனா விசுவாசிங்க. தாவீது மாதிரி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நெருக்கத்துல இருந்த எனக்கு விசாலம் உண்டாகும். சொல்லுங்க, ஒரு நாள் வரப்போகுது இந்த நெருக்கத்தெல்லாம் என் ஆண்டவர் என்ன பண்றாரு, விசாலமா மாத்தும். அல்லேலூயா. விசாலமா மாறப்போகுது. நான் தடையெல்லாம் உடைய போகுது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஆமென். சொல்லுமா, விசாத்து கவனிங்க. கர்த்தர் இதுல கொடுத்துக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்குதான். எல்லாத்தையும் நமக்கு அப்படியே என்ன பண்ணுவாரு, செய்வார். ஆனா பிசாசு உங்களை தூண்டி விட்டு, உங்க வாயாலே உங்களை பேச விட்டு, உங்களாலேயே உங்க ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவான், தடை செய்யும். அவன் உண்மை
தூசிக்கிறானா பாரு சொன்னானா? யார பத்தி? இப்ப எனக்கு என்ன விஷயம்? தூண்டி விட்டு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வேலை பாப்பா யாரு? கிண்டி விட்டு இந்த கிணத்து விட்டு வேலை பாப்பா பாத்தீங்களா? குளத்தை கிண்ணாலும் மீன் பிடிக்கணும். நான் மட்டும் மீனே தேவை. கிளறி விட்டு என்ன பண்ணுவாங்க? பிசாசான வேலை தான். உங்களை தூண்டி விட்டு என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு பார்ப்போம். வாயை திறந்து நல்ல வார்த்தை பேசுங்க, வசனத்தை மட்டும் பேசுங்க. நாம புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. 10:23 சீக்கிரமா. அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கைங்கிறது. இப்ப நம்ம நம்பிக்கை எது? வசனம் தான். நம்பிக்கை எது? சத்தியம் தான். இது அறிக்கை எடுக்கிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோ. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அவர் பழி சொல்ல மாட்டாரே, சொன்னதை செய்து முடிப்பாரே. உன்னை வரும்போது ஏமாத்த மாட்டாரே, உன்னை கைவிட மாட்டாரே, உனக்கு வாக்கு கொடுத்தத நிறைவேற்றாமல் இருக்க மாட்டாரே. அறிக்கை எழுதுல எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். அறிக்கை எழுத எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். தொடர்ந்து அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. அறிக்கை நான் பேசுற உண்மை எனக்கு நடக்கும். பேசின ஒண்ணுமே நடக்கும். நடக்கும். நீங்க பேசினே இருங்க, நடக்கும். பேசுவே தவிர நான் சுகமான சொல்லிட்டே இருங்க, நடக்கும். நான் கடன் வாங்க மாட்டேன் சொல்லிட்டே இருங்க, நடக்கும். என்ன சொல்றது? அலேலுயா. ஆமே. ஜாதிகளுக்குள்ள கர்த்தரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக சொல்லிட்டே இருங்க, நடக்கும். சொந்தக்காரங்க எல்லாருக்குள்ள கர்த்தருடைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இப்பதான் உங்களை பார்த்து தாழ்ந்து போடுவேன், ஒண்ணுமே நம்ம போடுறதுன்னா அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை உயர்த்துவேன். சொல்லிட்டே இருங்க, இதை பேசிட்டே இருங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து யாரெல்லாம் ஐயோ இந்த பிள்ளையா இது என்ன ஆக போது பாரு அப்படின்னு சொன்னவங்க மத்தியில உங்க பிள்ளைகளை ஒளிவ மர கன்றுகளை போல கர்த்தர் உயர்த்தி உங்கள் பகுதியை சுற்றிலும் வைக்க கைவா இந்த வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருங்க. அது நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. படிப்பே ஏறலையா சொல்லியே என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும், என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும், என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க சொல்லிட்டே இருங்க. அந்த பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அரங்கத்திற்குள்ளே சமாதானம், என் அரங்கனுக்குள்ளே சுகம். சொல்லுங்க, உங்க வீடு சமாதானம் உள்ள வீடா மாறும். உங்க வீடு பார்த்தீங்கன்னா சுகமுள்ள ஒரு வீடாக மாறும். அடுத்தடுத்து வரக்கூடிய பலவீனங்கள் மறையும். அடுத்தடுத்து போகக்கூடிய அந்த வீண் செலவுகள் எல்லாம் மறையும். ஆண்டு எல்லாத்தையும் மாற்றி போடுவார். மெடிக்கலுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான அந்த என்ன சொல்றது பணம் எல்லாம் மிச்சமாகக்கூடிய கட்ட செய்வார். அல்லேலூயா. நாம செய்வாரோ? அல்லேலூயா. நான் சொல்லுவாங்க, மாத்திரை ஒரு பக்கம் இருக்கு, மருந்து ஒரு பக்கம் இருக்கு. இதுக்காக மாத்திரை மருந்தெல்லாம் போடக்கூடாதா? போடுங்க, போட வேணாம்னு சொல்லுது. மாத்திரை மருந்தெல்லாம் போடுங்க, ஆனா மாத்திரை சுகமாக்காது. இயேசுவின் வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லணும். இது நம்ம மாத்திரை போடுறது, மாத்திரை போடாம இருக்கலாம். இந்த மாதிரி அரங்கக்காரங்க நினைக்கணும். அல்லேலூயா. மாத்திரை மருந்துகள் எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிற மூலிகைகள்னாலதான் இந்த மாத்திரைகள் மருந்துகள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதை உருவாக்குறதுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? எல்லாம் நம்ம அப்பா தான். ஆனா பேர் மட்டும் நம்ம அப்பா சொல்லணும். கரெக்டுங்களா? என்ன வேலை என்ன பேசணும்? மாத்திரை போட்டா சுகமாயிடுனா அப்ப மாத்திரை போட்டா சுகமாயிருக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். ஏதாவது ஒரு வார்த்தை வருது அப்படின்னா மாத்திரை போட்டா மருந்து போட்டா சுகமாயிடணும்னா அப்ப மாத்திரை மருந்து போட்டாலும் சுகமாயிருக்கணுமா இல்லையா? பாதி பேர் கல்விடாங்க இல்லையா? பாதி பேரு அம்மாவா இல்லையாங்க. இந்த கொரோனா டைம்ல நம்ம கொடுத்தாங்க என்னது கசாயம் குடிச்சவெல்லாம் கசாயம் குடிச்சவெல்லாம் சுகமாயிருக்கணுங்க. நம்மள பாதி பேர் கசாயமே குடிக்கலையே, ஆனா இன்ன வரைக்கும் சுகமா தானே கசாயம் மாத்திரை மருந்து சுகமாக்காதீங்க. நீங்க போட்ட தடுப்பூசி உங்களை சுகமாக்குங்களே. எவ்வளவு பேர் தடுப்பூசி போட்டு கூட ரொம்ப பீதியை கலப்பிடுறாங்க. தடுப்பூசி போட்டவங்கன்னா இன்னும் வருதான். நீங்கப்பா நீ அமைதியா இருப்பாங்க, வரமே போதும். நீ பேரெல்லாம் பார்த்து முடியாது.
நம்ம ஆளுகளே கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசத்துல வளர்றாங்க. இவன் சும்மா இருக்க மாட்டான், தினந்தோறும் ஒன்று ரிலீஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். எதுக்கு பேசுறோம்னா மாத்திரை மருந்துகள் சுகமாக்குவதில்லை, தேவனுடைய வார்த்தை தான் நம்மை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை தேர்தல உறுதியாக நம்ம இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு பேசத்துல நான் பாடுகிட்டவன் பேச மாட்டேன், எனக்கு திக்குவாய் மந்தனாவு ஆரம்ப கூப்பிடு. ஆரோன கூப்பிடு. யாத்திராகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆரோன கூப்பிடு. ஆரோன் வாயில என் வார்த்தையை போடு. ஆரோன் வாயில ஆரோன் வாயில ஆண்டவர் ஒரு வார்த்தையை போட்டார். இன்னைக்கு உங்க வாயில ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க போடுங்க. எகிப்தின் ஜனங்களை கர்த்தர் எகிப்தில இருந்து இஸ்ரவேலர்களை எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வந்த மாதிரி நாம இன்னைக்கு எகிப்தில இருந்து வெளியே வருவோம். நிறைய பேர் பாவத்துல இருந்து வெளியே வர மாட்டேன். ஏன் தெரியுமா? அல்லேலூயா. அந்த அளவுக்கு அதுல அடிமை ஆயிட்டாங்க. நான் சொல்லுமா, நீங்க வார்த்தையை அறிக்கைப்படுங்க, கர்த்தர் அந்த பாவத்துல உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். நாம குரதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அதான் பிரச்சனையா இருக்கும். நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை இருதயத்துல வைத்து வைத்தேன். நம்ம இங்க பிரிட்ஜ்ல மாவு தூக்கி வைத்து வைக்கிறோம். மாவு தூக்கி வச்சு வை, பிரியாணி வைத்து ஊசி போறது, கெட்டு போறது, நாளை போறது, அல்லேலூயா. வயிறெல்லாம் கெட்டு போறது, தூக்கி வச்சு 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 வச்சிருக்கோம். சங்கீதக்காரன் சொல்றான், நான் உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாழ்க்கையை இருதயத்துல வைத்து வைத்தேன். வசனத்தை பாவத்தை நிச்சயமா பாவத்தை நீ ஜெயிப்ப, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவருக்கு கொடுப்பார். இந்த வசனம் எங்க இருக்கு? அதுக்கு தான் நாங்க எனக்கு பண்ணுறோம். அதான் நிலம பரிதாபமா இருக்கிறதுக்கு காரணம் அதானே. சண்டே கிளாஸ் பசங்களை கடவுட சொல்லுவாங்க, உண்மையில சொல்லுங்க. பின்னாடி பாத்தீங்களா, அவங்களை கூப்பிட்டு நான் கடவுட சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சத்தியத்தை நான் நிறைய பேர் அந்த வார்த்தையை கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் 9ஆம் வசனம். வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? எதனாலப்பா? வசனத்தினாலே காத்துக்கள் பேசணும், வசனத்தை வாயில பேசணும். அப்பதான் பாவத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. 12:37 சீக்கிரம் வாசிக்கலாமா? உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், பிறகு உன் வார்த்தைகளினாலே எது பண்ண தெரியுமா? வார்த்தை, வாயின் வார்த்தை. இன்னைக்கு எது மாறணும்? ஆண்டவரே, குடும்பத்தின் கடன் பிரச்சனையை மாத்துங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு வியாதியை மாத்துங்கப்பா. ஆண்டவரே, குடும்பத்துடைய பிரச்சனையை மாத்துங்கப்பா. நீ வாயில வார்த்தை முதல்ல மாறணும். புலம்பிட்டு இருக்கிற பத்தியா வீட்டுல காலையில இருந்தாங்க, அது இல்ல இது இல்ல அது இல்ல இது இல்ல எது இல்ல ஏசுவனோட இருக்கிறார். அவருடைய வார்த்தையோட இருக்கிறது. பாத்தீங்கன்னா முற்றிலுமான நிறைவானது வரும்போது அவனுடைய வசனத்தை பேசிக் கொண்டிருக்க அதான் நிறைவு. எல்லா குறைவும் வெளியே போகும். அல்லேலூயா. இனி ஒரு தீர்மானம் நான் வசனத்தை பேசுவேன். அறிக்கை செய்ய மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வார்த்தைகளினாலே பிசாசுகளை துரத்தணும். இதனால வார்த்தையினால பிசாசுகளை துரத்தணும். அல்லேலூயா. உனக்கு என்ன இல்லை? சுகம் வேணுமா? அதுக்கேற்ற வார்த்தை. பலன் வேணுமா? அதுக்கேற்ற வார்த்தை. பிரமோஷன் வேணுமா? அதுக்கேற்ற வார்த்தை. அல்லேலூயா. போராட்டாமல் கர்த்தரை தலையாக்குவார், கீழாகவன் மேலாக்குவார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் கர்த்தருக்கு பிரியம். தேவனை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை சந்தோஷமான பிள்ளை காட்சியாக்கி வீட்டிலே தேவனை குடியிருக்கப்படுவார். சொல்லுங்க, எந்த இடம் உங்க சரீரத்துல பலவீனமா இருக்கோ அந்த இடத்தை சொல்லுங்க. இந்த பகுதியை கர்த்தர் எனக்கு ஆரோக்கியப்படுத்தி விட்டார், அதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கால் பகுதி, இடுப்பு பகுதி, கர்ப்பப்பை பகுதி, அல்லேலூயா, கண்ணு பகுதி, இருதய பகுதி, அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளாலே என் இருதயம் சுகமாகி விட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் தழும்புகளாலே என் இடுப்பு சுகமாகி விட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் தழும்புகளாலே என்னுடைய எல்லா சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவைகள் வயிற்று பகுதி சுகமாகி விட்டது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசுவின் வார்த்தை உள்ள மாத்திரை, டாக்டர் கொடுக்கிற மாத்திரை மருந்து உங்க உடம்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை உள்ள, கர்த்தருடைய வார்த்தைகளினாலே துரத்தி வார்த்தை உள்ள போட்டோம். பேசிட்டே இருக்கு, பேசிட்டே இருக்கு. இது வரைக்கும் எது வரைக்கும் பேசுவீங்க? காலம் சாதம் வரைக்கும் பேசுவீங்க. எது வரைக்கும் பேசுவீங்க? எது வரைக்கும் பேசணும்? அதான் தெரியல.
சுகமான வரைக்கும், நடக்கிற வரைக்கும், கிடைக்கிற வரைக்கும், அற்புதம் நடக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருங்க. திடீர்னு பாப்பீங்க, கவனிங்க, திடீர்னு திரும்பி பாப்பீங்க அந்த வரவனை காணாம. திடீர்னு பிரச்சனையை கத்தர் மாத்திடுவார். உனக்கு தெரியாது இதுக்கான வழி எங்க இருந்து வந்ததே தெரியாது. அல்லேலூயா. அதே டாக்டர் கிட்ட போவேன், டாக்டர் சொல்ல இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா, நீ எதை எதிர்பார்க்கிறியோ அது என்ன நடக்கும் போ. அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. வார்த்தையினால அறிக்கப்படுங்க, வாயினால அறிக்கப்படுங்க கர்த்தருடைய வார்த்தையை. ஆமென் இல்லையா? அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சப்ஜெக்ட். ஆதியாகமம் விசுவாசத்தை அப்பா யாரும் கரெக்டா சொல்லுங்க. விசுவாசத்தை தகப்பன் யாரு? ஈசாக்கு. ஆமென் இல்ல இதுதான் தெளிவா இருக்கணும். ஆபிரகாம் கரெக்டுங்களா? ஆனா ஆபிரகாம் ஈசாக்கு தகப்பன். சரி நான் குழப்பல படிங்க. ஆதியாகமம் சொல்ல 22ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். கரெக்டுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் ஆபிரகாமே இதோ அடியேன் இருக்கிறேன், உன் ஏக சுதன் நேசகுமாரன், உன்னுடைய செல்ல பிள்ளை, பொன்னே உன் கண்ணே அம்முக்குட்டி, பட்டுக்குட்டி, கெல்லக்குட்டி, தங்கக்குட்டி, மேலக்குட்டி, புச்சுக்குட்டி, செல்லக்குட்டி, அப்படி கொஞ்சம் பத்தியா ஒண்ணு. எனக்கு என்ன ஒரு மொழி ஆண்டவர் கிண்டல் பண்றோம். சொல்றது என்ன? உன்னுடைய ஏக சுதனும் உன் நேசகுமாரனை கொண்டு போய் பிடிசில் உள்ள குப்தா பவன்ல போய் என்ன ஸ்வீட் கேட்கலோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து குப்தா பவன் ஸ்வீட் சூப்பரா இருக்கும். அல்லேலூயா. அப்படியா சொல்றாங்க? அப்படி சொல்றவங்க சொல்லலாம். கூட்டி கொண்டு போய் மலையில போய் இதுக்கு சொல்லணும். எப்படி சொல்லணும் கேட்கணும். அல்லேலூயா. பலி சொல்லு. ஓகே காலையில ஏற்றணும். அதிகாலையில் எழுந்து கழுது மாதிரி சேர்ந்து கட்டி வேலை தரணும். தன் மகளை நாங்க ஈசாக்கு போற வழியில கவனிங்க. மலை 3 நாள் பயணம் மழை வந்துருச்சு. குடிக்கப்பட்ட இடம் வந்துருச்சு. வேலைக்காரங்க ஸ்டாப் பண்ணணும். நீங்க இல்லை 5ஆம் வசனம் போயிட்டு திரும்ப வருவோம். போறது நான் எல்லாரும் தெரிஞ்சு சப்ஜெக்ட் தான், ஆனாலும் சொல்றேன். போறது எதுக்கு? பலி செலுத்துறது. திரும்ப வருவோம்னு சொல்லணும், ஒன்றும் தப்பு இல்லை. திரும்ப வருவேன்னு சொல்லணும். வருவோம் ஏன் சொல்லணும்? விசுவாச அறிக்கை. எப்படி ஆண்டவன் எழுதுகிறான்? ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தானா பாருங்க. அவனுடைய விசுவாசம் வேற லெவல். அவன் விசுவாசங்கள் லெவல பாருங்க. அவன் எப்படி விசுவாசத்தானா கவனிங்க. நான் கர்த்தர் சொன்ன மாதிரி பலி செலுத்துவேன், நெருப்பு வைப்பேன், அது சாம்பலாகும். அந்த சாம்பல் இருந்து என் தேவன் புதிதாக ஒரு ஈசாக்கை உருவாக்கி எனக்கு கொடுக்க என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தரை பிள்ளையற்றவனாக ஒருபோதும் விடா. ஏன்னா ரோகம் கொடுத்துருக்க ஜாதிகளுக்கு தக்கப்படலாம் சொல்லிருக்காருல்ல, அதை மாத்த மாட்டாரு. புரியுதுங்களா? உங்களுக்கு சொன்னதை ஆண்டவர் மாத்த மாட்டாருங்க. உங்களுக்கு சொன்னதை மாத்தவே மாட்டாரு. மனுஷன் மாத்திடுவாங்க. ஒருவேளை உங்க வீட்டுக்காரர் மாத்தலாம், உங்க சொந்தக்காரருக்கு மாத்தலாம், உங்க மனைவி மாத்தலாம். சொன்னதை நான் சொல்லவே இல்லையே. அப்படி என்ன பண்ணிடலாம்? சொல்லிடலாம். உங்க பிள்ளைங்க சொல்லலாம், உங்க பேரண்ட்ஸ் சொல்லலாம். ஆனா உங்க அப்பா சொன்னாருல்ல, அது ஒருபோது அவர் மாத்த மாட்டார். சொன்னதுதான் அல்லேலூயா. எழுதுனதுதான், கொடுத்ததுதான். அது ஏற்ற நேரத்துல உங்களுக்கு வந்து வெளிப்படும். திரும்ப வருவோம். விசுவாசம். 8ஆம் வசனத்தை படிங்க. இப்போ ஓகே, வேலைக்காரங்களுக்கு போது சொல்லிட்டு 8ஆம் வசனம் புள்ள கேக்குது. என்ன கேக்குது? எல்லாம் இருக்குது, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, நீ இருக்கிற, நான் இருக்கிறேன், எல்லாம் இருக்குது. ஆட்டுக்குட்டி ஏன்னா பலி செலுத்தினா என்ன வேணும்? ஆட்டுக்குட்டி வேணும். ஆட்டுக்குட்டி எங்க? அல்லேலூயா. கவனிங்க. அப்ப என்ன சொல்ற? இப்ப என்ன சொல்றது? இப்போ இதெல்லாம் சொல்ற முடியாது. எனக்கு பிள்ளை தெளிவா கேக்குது. என்ன சொல்ற? வேலைக்காரங்க கூட பேச அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த பிள்ளைங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது தெரியுமா? நோண்டி கேள்வி கேட்பாங்க. அது என்ன? அது எப்படி இங்க வந்துச்சு? எப்ப வந்துச்சு? இதெல்லாம் பதில் சொல்லணும். சொல்லணும்னா விடவே மாட்டேன். அப்ப பிள்ளை கேக்குது, என்ன பண்ணும்? பதில் சொல்லிதான். அவன் எப்படி சொல்றது? என்ன சொல்றது? பதில் நீதான் சொல்ல தெரியும். சொல்ல முடியாது. ரொம்ப ஞானமா பேசுறது பாருங்க. அப்புறம் அல்லேலூயா. என்ன சொன்னாரு? மகனே
அவர் பார்த்து பாருங்க. சொல்லட்டுமாங்க, உங்களால விசுவாசமா பேசுறதுக்கு உங்களால இந்த நேரத்துல இந்த குறிக்கப்பட்ட இந்த பிரச்சனைகளை எப்படி பேச தெரியவே வச்சுங்களேன். உங்களுக்கு அது தெரியவே வச்சுங்களேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் தேவன் எல்லா வருஷம் பார்த்து, என் தேவன் எல்லா வருஷம் பார்த்து. நான் ஒரு கரடமுடான பாதையில தான் போயிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமான பாதையில நான் போயிட்டு இருக்கேன். இது எப்படி வழின்னு எனக்கே தெரியல. என்ன ஆண்டு செய்ய போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா தேவன் ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், என் தேவன் எல்லா வருஷம் பார்த்து, என் தேவன் என்னோட இருக்கிறார். அவர் என்னை உயர்த்துவார். அவர் என்னை ஒருபோதும் கீழே விழ பண்ணார். போய் திரும்பி வருவோம் வந்தாங்களா? கர்த்தர் பார்த்துக் கொள்வோம் பார்த்தாரா? அது எங்க எப்படி வச்சுனே தெரியலங்க. நாடு எந்த டைம்ல போச்சுன்னே தெரியலங்க. அது ஏதோ திரும்பி பாக்குறாரு, பார்த்தா ஒரு முன் போதல்ல சிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. பார்த்தாரு, எடுத்தாரு, பலி செலுத்துறாரு. ஸ்தோத்திரம் இயேசு நாதா. இறங்கிவா, 2 பேரும் இறங்கி மாட்டாங்க. விசுவாச அறிக்கை. வாயில இருந்து, உங்க வாயில இருந்து பிரச்சனையை பேசாதீங்க. வசனம் வாயில இருந்து என்னது பிரச்சனைய பேசாதீங்க. அல்லேலூயா. வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலையா? கிழக்கு புதிக்கிற சூரியன், மேற்க புதிக்கிற உச்சா கூட இந்த மாசம் மறந்துருக்கு. அந்த 2 டைம்ல எங்க பிடிக்கிறாங்க தெரியல. இந்த மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. என் வீட்டுக்கார கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா. இந்த மனுஷனை ஆண்டவர் தொடுவார், இவர் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மனுஷனை ரட்சிக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த வசனத்தை அறிக்கை செய்யற விசுவாசிக்கிற கர்த்தர் நிச்சயமா அவர் என்ன கூட சபைக்கு வருவார். நான் ஊழிய செய்யற மாதிரி அவனும் ஊழிய செய்வார். கர்த்தர் நல்ல ஒரு மாறுதலை என் குடும்பத்துக்கு தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா, நீங்க வார்த்தையை பேசுறீங்கன்னா, நீங்க நினைச்சா சூரியனை சந்திரன் நிக்க வச்சிருக்கீங்க. யோசுவா நிக்க வைக்கல. யோசுவா 1:8 அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரு. அதனாலதான் சூரியனை சந்திரன் நம்ம நிக்க வச்சிருக்கோம். எந்த பிரச்சனை உங்க வார்த்தையினால என்ன பண்ண, நீங்க உங்க பிரச்சனையை நிக்க வைக்கணும். இதுக்கான வல்லமையை கர்த்தர் உங்க வாயில என்ன பண்ணிருக்காரு, கொடுத்துருக்காரு. அந்த வாயில வசனத்தை நம்ம பேசு. நம்பர் 2 மத்தேயு 9:28 29 வாசிங்க. மத்தேயு 9:28 29. 2 தேவ வார்த்தையின் வல்லமை எப்பொழுது வெளிப்படும்? தேவ வார்த்தையின் வல்லமை எப்பொழுது வெளிப்படும்? சரி சரி சரி. கவனிங்க, விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். உடனே அவங்க என்ன சொன்னாங்க? விசுவாசிக்கிறோம். கவனிங்க, தேவ வார்த்தையின் வல்லமை நமக்குள்ள எப்பொழுது வெளிப்படும்? முதலாவது சொன்னேன், வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். 2வது, வார்த்தையை முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். வார்த்தை என்ன பண்ணும்? முழு மனதோடு என்ன பண்ணும்? சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். இந்த பைபிள்ல போட்டிருக்கிற எல்லா வார்த்தையும் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்ப உனக்கு என்ன தேவை? பூமியும் அது நிறைவுமே கர்த்தருடையது. அப்ப உனக்கு வேண்டிய ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. அந்த வார்த்தையை விசுவாசனா நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன். உன் தேவைக்காக சோர்ந்து போய் உட்கார மாட்டேன். பூமி அது நிறைவுமே கர்த்தருடையது. எனக்கு வேண்டியதை என் தேவன் நிச்சயமா விசுவாசிப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்படியே என்ன பண்ணுவேன்? விசுவாசிப்பேன். சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். தடுக்கிறவங்க உங்களுக்கு சந்தேகம் என்ன பண்ணக்கூடாது, வந்துட கூடாது. அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, பஸ்ல ஏறி உட்காருங்க. ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்து இந்த பஸ் பாரிஸ் போகும். பாரிஸ் போறதுக்காக உட்காருங்க. அல்லேலூயா. ஒரு பஸ் எவ்வளவு நம்பிக்கை ஏறி உட்காருங்க. அல்லேலூயா. அந்த ஓட்டுறது சூப்பரா ஓட்டுறது. நான் ஓட்டுறேன் சூப்பரா ஓட்டுறேன். டிக்கெட் அவரு சூப்பரா கழிச்சு கொடுப்பாரு. அல்லேலூயா. அந்த பஸ் இதுல பஸ் சூப்பரா ஓட்டு. அல்லேலூயா. எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. அல்லேலூயா. பாரிஸ் ஒண்ணு கூட்டு போறதுக்கு நடுவுலயே அந்த பஸ் பிரேக் ஆனாலும் ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, எத்தனை டிரைவர்ஸ் வண்டி ஓட்டும் போது, பஸ் ஓட்டும் போது, வேன் ஓட்டும் போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு பலவீனம் வந்துருது. பின்னாடி எல்லா வண்டியே முழுதுமா என்ன ஆயிடுது? பார்த்தது இல்லையா? நியூஸ் எல்லாம் அதெல்லாம் கேட்டது இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பு. ஆமென். ஒரு பஸ் கவனிங்க, ஒரு பஸ் நம்பிக்கையோடு கூட ஏறி உட்காருறீங்க.
அந்த ஓட்டுறாங்க டிரைவர் மேல நம்பிக்கையோடு கூட உட்காருறீங்க. அல்லேலூயா. ரேஷன் கடையில போடுற அந்த கிறிஸ்தான நம்பிக்கையோடு வாங்குறீங்க. அந்த கிறிஸ்தான தங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. அங்க கொடுக்குற அரிசியை நம்பிக்கையோடு என்ன பண்றீங்க? வாங்குற எத்தனை கல்லு தெரியுமா அதுல? தெரியாது. அல்லேலூயா. அதுல போடுற சர்க்கரையை நம்பிக்கையோடு வாங்கி நம்பிக்கையா என்ன பண்றோம்? டீயை போடுறோம். நம்பிக்கையா வாயில வச்சு குடிச்சிடுறோம். கரெக்டுங்களா? அப்ப கவனிங்க, பஸ்ல நம்பிக்கையா உட்காருறீங்களே, ரேஷன் கடையில போய் நம்பிக்கையா என்ன பண்றீங்க? பொருட்களை வாங்குறீங்களே, உடனே கன்சம்ஷன் கிரெடிட் ஆயிடுச்சு, ஓகே, உடனே கிரெடிட், ஓகே ரைட் வந்துருச்சு. அப்ப கவனிங்க, அந்த நம்பர் வந்தோடனே உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்துச்சுன்னா அவ்வளவு நம்பிக்கையா நம்புறீங்கல்ல? ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துருச்சு இல்லையா? ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்தது உங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் என்ன ஆயிடுச்சு? கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்றீங்க? நம்புறீங்கல்ல? இது எல்லாம் நம்புறீங்க. சில ஆட்களுக்கு எஸ்எம்எஸ் நம்பணும். உன்னை பார்த்தாங்க என்னால சாப்பிடவே முடியல, ஆல்ரெடி 2 பிரியாணி போயிட்டு உள்ள. அல்லேலூயா. ஆமென். உன்னை பார்த்தாங்க என்னால சாப்பிடவே முடியல. எவ்வளவு பொய்யான வார்த்தை தெரியுமா அது? அந்த பொய்யான வார்த்தை நம்புது அந்த கேஸ் உட்காந்து. அல்லேலூயா. ஆமென். அவனை மிஸ் பண்றேன் எதையோ மிஸ் பண்ண போ. அல்லேலூயா. உன்னை மிஸ் பண்றேன் கழுத்துல ஏசுநாதரை மிஸ் பண்ணிடாது. அல்லேலூயா. நான் சொல்றது ஆமென் சொல்லுது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன், நிச்சயமா சாக. இந்த மாதிரி நான் சொல்லுவேன், இந்த மாதிரி வார்த்தை என்ன சொல்றது, டிராக்ஸுக்கு போகும்போது ஒரு மாசம் நினைக்கிறேன், போன மாசம் ஒரு பில்டிங்ல ஏறி, நானும் ஜஸ்ட் தான் ஒரு பில்டிங்ல ஏறி டாக்ஸ் கொடுக்கும்போது நான் ஒருத்தர் கொடுத்தேன், ஏசுக்குள்ள நேசிக்கிறாருன்னு சொல்லி கொடுத்தேன். அந்த மாசம் வந்து நேசிக்கிறார் அப்படின்னு. அத நான் சொன்னேன், ஒரு 17 வயசு பையன் ஒரு 16 வயசு பொண்ணை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னா அந்த பொண்ணு நம்புது இல்லையா? ஏசுநாதரு இவங்களை நேசிக்கிறேன்னு சொல்றாரு, இதை நம்ப மாட்டாங்க. இதை நான் சொல்றேன். அப்ப ஜனங்க உண்மையை நம்புறதை விட பொய்யதான் சீக்கிரமா என்ன பண்றாங்க? நம்புறாங்க. நான் சொல்லட்டுமா, அவங்க எதையாவது நம்பிட்டு போட்டோம், நீங்களும் நானும் கையில வச்சுக்கிறது உண்மை இல்ல, சத்தியம். அல்லேலூயா. சத்தியத்தை கண்டிப்பா நம்ம விசுவாசித்து ஆகணும். இதுல கட்டி கலவங்களுக்கு என்ன இருக்க கூடாது? நாமத்தினால் ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்போ நான் என்ன பண்ண நேசிக்கிறேன்னா அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணுது? நம்புது. உடனே எல்லாத்தையும் சொல்லிடுது, வீட்டு காரியம் எல்லாத்தையும் சொல்லிடுது, தன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுது, தன் ஃபேமிலியை பத்தி எல்லாம் சொல்லிடுது. அதே நீங்க மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை கவனிங்க. அரசாங்கத்துல ஓட்டு போடுறோமா? ஓட்டு போட்டீங்களா எல்லாருமே? சரி, போட்டு 5 வருஷம் நமக்கு நல்லா ஆட்சி கொடுப்பாங்கிற நம்பிக்கையில இருந்து தட்டுறீங்க. நம்பிக்கையில தட்டுறீங்க. அப்ப இதுக்கெல்லாம் நம்பிக்கையை செயல்படுத்துறீங்களே, ஏன் அந்த நம்பிக்கையை வசனத்துல செயல்படுத்துறீங்க? அவங்க என்ன சொல்றோமா, இதெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்குதோ தெரியாது, ஆனா வசனத்தை நீங்க நம்பும் போது அந்த வசனம் உங்களுக்கு பலனாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், உயர்வாக இருக்கும், நன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், சுகமாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், விடுதலையாக இருக்கும். சந்தேகப்படாம நம்புங்க. யோபு புத்தகம் 13:15 வசனத்துல கவனிங்க. யோபு 13:15 யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு சொன்னார். நம்ம நீங்க சொல்ல முடியுமா அந்த வசனத்துல? அவர் என்னை கொன்று போட்டாலும் சொல்லுவீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். முன்னே ஒரு வார்த்தை அவர் என்னை கொண்டு நாங்க வாழ ஆசைப்படுறோம். சொல்லுங்க, சொல்லுவீங்களா? கொன்று போட்டாலும் சொல்றீங்க எப்படியோ, சரிங்களா? சொல்றீங்களா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன், சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க. நம்ம சொல்றதுக்கும் யோபு சொல்றதுக்கு வித்தியாசம். நம்ம நீங்க நல்லா காலையில எழுந்து நல்லா குளிச்சுட்டு நல்லா பேண்ட் போட்டு படம் கடிச்சுதான் போட்டு வந்து என்ன பண்றோம்? உட்காந்து நம்ம சொல்லணும். யோபு எப்படி சொன்னா, ஒரே நாள்ல சொத்து போச்சு, ஒரே நாள்ல பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? போனாங்க. ஒரே நாள்ல எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்ன ஆயிடுச்சு? லாஸ் ஆயிடுச்சு. அதே ஒரே நாள்ல உடவுல வியாதி, தேங்காய் மத்த எடுத்து என்ன பண்ணணும் சொன்னீங்களா? இப்ப சொல்றோம், அவர் என்னை கொண்டு போட்டாலும் சொல்லுமா? அங்க பொண்ணு போட்டாரா? பொண்ணு போட்டாரா? பொண்ணு போடலங்க, வாழ வச்சாரு.
வாழ வச்சார். ஆமென் சொல்லுங்க. 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 19ஆம் அதிகாரம் யோபு 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 12ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 12ஆம் வசனம் பாருங்க. இதெல்லாம் யோபுனுடைய பாடுகள். யோபுனுடைய பாடுகள். யோபு என்னன்னா பாடுபட்டான்னு சொல்லி அங்க அழகா என்ன பண்றான், எழுதுறான் பாருங்க. 16 பாருங்க. நான் என் வேலைக்காரனை கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு உத்தரவு விடான். என் வாயினாலே நான் அவனை வேண்ட வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறப்பட்டிருக்கிறது. என் கர்ப்பத்தின் பிள்ளைக்காக பரிதவிக்கிறேன். சிறு பிள்ளைகள் என்னை அசைப்படுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாக பிராண சிநேகிதரும் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகிதர்கள் எனக்கு விரோதிகள். எவ்வளவு பெரிய பாடு இல்ல. அவன் சரீரத்துல இருக்கிற பாடோட இந்த பாடு வேற, ரொம்ப பெரிய பெரிய பாடு இல்ல. ஆனா இந்த பாடுகள் லிஸ்ட் போறான். நீங்க பாருங்க 24ஆம் வசனத்துக்கு அவன் லிஸ்ட் போறான். 24ஆம் வசனத்துக்கு லிஸ்ட் போட்டு கடைசியில 25ஆம் வசனத்துல சொல்றான், ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் பூமியின் ஒரு நாள் பூமியில வந்து நிற்கிறது. ஏதோ அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அதை காணோம். அப்பதான் நீங்க பிரச்சனை இருக்கு, பாடு இருக்கு, உபத்திரவம் இருக்கு, வியாதி இருக்கு, எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை. கத்து கொண்டு சொல்றான், தேவனை தூசித்து ஜீவனை விடு. இந்த நிலைமையில சொல்றான், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவரும் நம்பிக்கை தெரியுமா? அந்த விசுவாசம், அந்த விசுவாசம். பிரச்சனை இருக்கு, ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம் பண்ண மாட்டேன். வசனத்து மேல விசுவாசம் பண்ண மாட்டேன், விட மாட்டேன். சொல்லுங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள் வரைக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. தன் சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, அதை பத்தி யோசிக்கல. கவனிங்க. உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் யோசிக்காதீங்க, வசனத்துல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் யோசிங்க. உங்களுக்கு விசுவாசம் வந்து. ஆமென் சொல்லுங்க. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 24 25 வாசிங்க. ரோமர் 8 24 25 சீக்கிரமாய் படிங்க, நேரம் இல்லை. ரோமர் 8 24 25. தானப்படுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிற, பஸ் வந்துச்சு, நான் கர்த்தராகிய இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். பயம் பார்த்தவர்கள் என்னத்தை விசுவாசிக்கிறேன்? தோமா மாதிரி நான் வரல போடுவேன், கைய போடுவேன். அல்லேலூயா. எப்படி விசுவாசிக்கிறது? பார்க்கிறத விசுவாசிக்கிறது விசுவாசம். சரி. ஒருவன் தான் காண்கிறது நம்ப வேண்டியது என்ன? நான் காணாத நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து பல ஆண்டுகள் ஆயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றுவோம். அது லேட்டா வந்துட்டு, அதை லேட்டா தெரிஞ்ச பெய்து. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து பல ஆண்டுகள் ஆயிருக்கலாங்க, ஆனாலும் கர்த்தருடைய வாக்கு நிறைவேற்றுவோம். அந்த நம்பிக்கை விசுவாசம் சொன்னா அது வர்றதுக்கு பொறுமையோட நீங்க காத்துருங்க. வாக்கு கொடுக்கிற 75 வயசுல ஈசாக்கு பெறும்போது 100 வயசு. எவ்வளவு வருஷம் வெயிட்டிங்? நம்ம மாத்த 25 மாசம் ஆயிடுச்சுன்னு அவ்வளவுதான். கர்த்தர் என்னை கைவிட்டார், என் தேவன் என்னை மறந்தார், அவர் எனக்கு தூரமானார், என்னுடைய ஜபத்துக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. இவங்க ஒரு சங்கீதம் எழுதுவாங்க. தாவீது 150 வருஷம் இவங்க ஒரு சங்கீதம் எழுதிருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வாக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவார். வசனத்தை முழுமையாக விசுவாசியுங்கள் சொன்னாங்க. இந்த டவுட் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? பரவாயில்ல. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம். சரி. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சாரி 4:18. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நீ பாக்குறது எல்லாம் அநித்தியம். அது நீங்க வரும் நாளைக்கு நல்ல பல்புஸ்ல உங்களுக்கு இந்த சர்ச் ஃபுல்லா நல்ல நீங்க செட்டிங் பண்ணி நல்லா டெக்கரேஷன் பண்ணுங்க. இன்னைக்கு போட்டுங்க, நாளைக்கு காலை வந்து பாருங்க. சொல்லுங்க. எல்லாம் சுருங்கி போயிடுது. இது அநித்தியமானது. ஆனா தேவ மகிமை என்றைக்கு நித்தியமானது. அதை புஷ்னு போக பிரகாசமா வேணும். அதனால என்ன பண்ணுங்க, விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுல அநித்தியமானது நித்தியமானது கொடுக்க போறாரு. நித்தியமானது கொடுக்க போறாரு. நித்தியமானது கொடுக்க போறாரு. அது மேல விசுவாசமா இருங்க. இயேசுவின் நாமத்தினாலே. ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதே.
ரோமர் 5:5 அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாது வெட்கப்படுத்தாது இருக்கா. மேல நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியான தேவபான்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாது. சங்கீதத்தின் புஸ்தகம் 27:13 நானோ விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். விசுவாசம் எல்லாம் வாழ்க்கை கட்டுப்படும். அல்லேலூயா. விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 116 சங்கீதம் 10 சொல்கிறது, விசுவாசத்தை நாகையால் பேசுகிறேன், விசுவாசத்தை நாகையால் பேசுகிறேன். இதே வார்த்தையா அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4:13 சொன்னா, விசுவாசத்தை நாகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி. இங்க எழுதுகிறது 116:10 எழுதுகிறது சங்கீதத்தில். வளர்ந்துருவாங்க. ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். தீவிரவாதக்காரனை இயேசு சுகமாக்கிறார். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 2:5 அவர்கள் விசுவாசத்தை கண்டு, எதை கண்டு? விசுவாசத்தை கண்டுதான் அவனை சுகமாக்கினார். நம்ம இயேசுவை கூட்டு வந்துச்சு மார்த்தா. ஆனா கல்லறை கிட்ட போகும்போது மறிச்சு போயிட்டானே, 4 நாள் ஆயிடுச்சு. 4 டைலாக் கொடுக்குது. அல்லேலூயா. ஏசுனாரு, நீ விசுவாச தேவனுடைய மகிமையை அமைதே. அதுதான் இன்னைக்கு நமக்கு எது தேவை? விசுவாசம். மத்தேயு புஸ்தகம் 13:58 மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 6:5-6 இயேசு வளர்ந்த ஊர், இயேசுடைய சொந்த ஊர். பைபிள் சொல்லுது, இயேசுடைய சொந்த ஊர்ல இயேசு நிறைய அற்புதங்களை செய்யும். ஏன் தெரியுமா? அவங்க அவிசுவாசத்தினாலே. போட்டுருக்கா. ஆமென். அல்லேலூயா. மார்க்ல பாத்தீங்கன்னா மார்க் சொல்றாரு, பாத்தீங்கன்னா அவங்களுடைய சில அற்புதங்களை மட்டும் செஞ்சாங்க. இயேசு கொஞ்சம் அற்புதங்களை மட்டும் செஞ்சாங்க. போயிட்டு ஏன் தெரியுமா? விசுவாசம் இல்லாத இடத்துல ஆண்டவர் வேலை செய்ய மாட்டார். பக்கத்துல சொல்லு, விசுவாசம் இல்லாத இடத்துல செய்ய மாட்டார். விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் கிரியை செய்வார். இன்னைக்கு கத்துற எந்த வசனத்துல டவுட் பண்றீங்களோ அந்த வசனத்தை இன்னைக்கு விசுவாசத்துல நல்லவன் மேல கொண்டு வாங்க. இயேசு நாமத்தினால் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொன்னேன் முதலாவது, தேவ வார்த்தையின் வல்லமை எப்பொழுது வெளிப்படும்? தேவ வார்த்தையை வாயால பிரச்சனையை பேசாதீங்க, பேசாதீங்க. உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு, கொலை இருக்கு, குழப்பம் இருக்கு, அதை பேசாதீங்க. அல்லேலூயா. வசனத்தை பேசுங்க, அற்புதம் நடக்கும். 2வது வசனத்தை விசுவாசி முழு இதயத்தோடு என்ன பண்ணணும்? விசுவாசிக்கும் போது. 3வது லூக்கா புஸ்தகம் 6:17 வாசியுங்கள். லூக்கா 6:17 17 வரைக்கும் நீங்க அப்படியே வாசிக்கணும். நீங்க அப்படியே வீட்டுல வாசிங்க. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, 17 மட்டும். சரி 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 இருந்தார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து என்ன புறப்பட்டது? வல்லமை புறப்பட்டு. அல்லேலூயா. இயேசு போதித்துக் கொண்டிருக்கிறார், உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? நான் இதை எப்படி சொல்ல விரும்புறேன்னா, 3வது நம்ம விசுவாசத்தை கிரியையில காட்ட வேண்டும். என்ன பண்ணணும்? கிரியையில காட்டும் போது வல்லமை வெளிப்படும். கிரியையில என்ன பண்ணணும்? காட்டும் போது வல்லமை என்ன பண்ணணும்? வெளிப்படும். நீங்க 5:17 பாருங்க. அப்படியே 5:17 பாருங்க. 5:17 பின்பு ஒரு நாள் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது, உபதேசித்து கொண்டிருக்கும் போது அப்படின்னு இருக்கா, அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு இருக்கா. அப்ப வல்லமை எப்பொழுது வெளியே வருது? வல்லமை எப்பொழுது வெளிப்படுது? வல்லமை எப்பொழுது வேலை செய்யுது? வல்லமை எப்பொழுது நமக்கு கிடைக்கும்னா, நம்ம விசுவாசத்தை கிரியையில காட்டணும். நம்ம விசுவாசத்தை கேட்கறது ஒரு கிரியை தான். கேட்கறது வசனத்தை கேட்கறது கிரியையா? அல்லேலூயா. வசனத்தை கேட்கறது கிரியையா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான கிரியைகள். ரோமர் புஸ்தகம் 10:17-18 கவனிங்க. விசுவாச கேள்வினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். எபிரேயர் புஸ்தகம் 4:2 எபிரேயர் 4:2 விசுவாசம் இல்லாமல் அவர்கள் கேட்டபடினாலே அந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படாமல் போயிட்டு. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நீங்க உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்க விசுவாசத்தை நீங்க கிரியையில காட்டணும். எப்படி? கிரியையில என்ன பண்ணணும்? காட்டணும். எபிரேயர் புஸ்தகம் 2:1 சொல்லுது, கேட்கிற விதத்தை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கேட்கிற விதத்தை குறித்து நீங்க
ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஆமென். புரிஞ்சவங்க அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பெரும்பாலான ஸ்திரீ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல படிச்சோம் இல்லையா? 12 வருஷமா முதல் போக்குல கஷ்டப்படுறான் இல்லையா? 5:27 அவர் என்ன சொன்னா? 27ல இயேசுவை குறித்து அப்படிதான் போட்டிருக்கு. அவ கேட்கறது கூட ஒரு கிரியை தான். கேட்கிறது ஒரு கிரியை. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். பத்திமை இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு கேட்கிறது ஒரு கிரியை. கவனி, இவங்க எல்லாம் கிரியையில காட்டினாங்க விசுவாசத்தை. இவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கும்? இப்ப விசுவாசம் நீங்க கிரியையில உங்க விசுவாசம் என்ன பண்ணுங்க? நீங்க கிரியையில காட்டுங்க, கண்டிப்பா அற்புதம் சொல்லுவோம். யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. முக்கியமான வசனம் யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. 20, 21 வரைக்கும் பாருங்க. சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபு 2:17 இருந்து. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தா அப்புறம் விசுவாசம் இருக்கு. செகண்ட் பாயிண்ட் உனக்கு விசுவாசம் கரெக்டுங்களா? விசுவாசம் இருக்கு. ஆனா அந்த விசுவாசம் கிரியைகள் இல்லாம இருந்துச்சுன்னா உனக்கு அது கிரியையில வராம இருந்தா அது தண்ணிலே தானே செத்ததா இருக்கு. வாசிமா. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தின் கிரியைகளினாலே உன்னை உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். விசுவாசிக்கிறோமா? ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். கரங்களை வைத்து அல்லேலூயா. பக்கம் கரங்களை வைத்து அல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷம் இருக்கும். கரெக்டுங்களா? அப்பதான் நீங்க சொல்ல தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். அல்லேலூயா. இப்படி செய்கிறது நல்லதுதான். இப்படி செய்கிறது நல்லதுதான். பாயிண்ட் பிசாசும் விசுவாசிக்கிறது. தேவன் யார் விசுவாசிக்கிறார்? நீங்கள் நான் மட்டும் விசுவாசிக்கிற. பிசாசு என்ன பண்ணுது? விசுவாசிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இதனால லாபம் என்ன? நீர் விசுவாசிக்கிற, பிசாசு என்ன பண்ணுது? ஆமாங்க. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் இல்லையா? இயேசு இறந்தவனே தாவீதின் குமாரனே எனக்கு என்ன கத்துனானா? அப்போ பிசாசு என்ன பண்ணுது? இயேசுவை தேவனை விசுவாசிக்கிறது. அப்போ பிசாசு விசுவாசி, நீ விசுவாசிக்கிற. அப்ப என்ன ஸ்பெஷல்? என்ன டிஃபரெண்ட் இருக்குது? அல்லேலூயா. விசுவாசம் விசுவாசிக்கும், விசுவாசத்தை கிரியையில காட்டாது. நீ நானும் விசுவாசிக்கணும், ஆனா கிரியையில காட்டாது. அதான் டிஃபரெண்ட். அப்போ விசுவாசம் போது அங்க வல்லமை வெளிப்படாது. ஆனா நீங்கள் நானும் விசுவாசத்தை அந்த விசுவாச கிரியையில காட்டும் போது வல்லமை வெளிப்படும். அதான சொல்றது. அடுத்த வருஷம் பாருங்க. விசுவாசத்தை நடுங்குகின்றன வீணான மனுஷனே, விசுவாசம் நீ அறிய வேண்டுமோ? அல்லேலூயா. விசுவாசனை கிரியில கொண்டதுன்னா அந்த விசுவாசம் செத்துப்போன விசுவாசம். அல்லேலூயா. அடுத்த வசனம், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் குமாரனை ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கரங்களை தட்டி தேவன் அந்த கிரியைகளை அவங்க விசுவாசத்தை கிரியைகளை காமிச்சான். அது தெரியும். கர்த்தருடைய ஜாதியில தகப்பனாக்குவார். அப்படி நம்ம வீட்டுல உட்காந்து இல்ல, அந்த விசுவாச கிரியைகளை எழுந்து போனா, நடந்து போனா, 3 நாள் பிரயாணப்பட்டு போனா, பிள்ளைய கூட கூட்டு போனா, கைகள் கால்களை கட்டுனா, அல்ல பலிபீடத்துல வச்சா, அல்ல அடுக்கனா, பட்டயத்தை எடுத்து ஓங்கணும். கரெக்டுங்களா? ஆனா ஓங்கின நிமிஷத்துல அப்பா பேசிட்டாருல்ல, ஓங்கின நிமிஷத்துல பேசிட்டாருல. ஏன்? அவர் உயிரை வாங்குற தெய்வம், உயிரை கொடுக்கிற தெய்வம். நமக்காக உயிரை கொடுத்துட்டாரு. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் உனக்கு நிறுத்துன்னு சொல்றவரைக்கும் விசுவாசத்தை கிரியையில காணோம். புரிஞ்சவங்க அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் செத்தது இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் வல்லமை உங்க வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை உங்க கிரியையில என்ன பண்ணணும்? காட்ட வேண்டும். தானா ஒரு கல்யாணத்துல இயேசு தண்ணி நிரப்பிதான் திராட்சை கொண்டு வரணும்னா ஒண்ணும் இல்லைங்க. ஏசு நினைச்சாருன்னா அப்படியே கத்துங்க பண்ணிக்கலாம். என்னங்க நான் சொல்றது வரலா? நீங்க அமைச்சீங்கன்னா டைம் ஆயிடுமே. சொல்லுங்க. தண்ணி நிரப்பி இதெல்லாம் செய்யணும் அவசியம் இல்லை. ஏசு நினைச்சாருன்னா உடனே திராட்சை என்ன பண்ணிருக்கலாம்? உண்டு பண்ணி ரெடி பண்ணி ஒரு மிரகல் பண்ண திராட்சை வந்துட்டு போகும். நாங்க இல்லாதவங்க இருக்கிறதுக்கும் அழைக்கிறது. கிடைக்குங்களா? அப்ப ஏன் செஞ்சாரு அப்படி? உன் விசுவாசம் கிரியையில வெளிப்படும். அல்லேலூயா. செத்து போன லாசருவே 4 நாளாகி போச்சு. லாசருவே வெளியே வா. அவன் வெளியே வந்துட்டான். செத்து போனவன கல்லறையில இருந்து வெளியே கொண்டு வரது முடியுது இவரால். அவன் கைகளிலும் கால்களுடைய கட்டுகளை அழுத்து விடுங்கள். இதாகவும் செய்தார்கள். சொல்லுங்க, அவுக்க முடியாதா? ஏற்பாங்க
செத்து போனோட உங்களோட எழுப்பி கொண்டுட்டாரு. அந்த கையில கால கட்டிருக்கிற சீலைகளை இயேசுவால கட்டமைக்க முடியாதா? வார்த்தையினால முடியல. ஏன் செய்யறாரு? உன்னுடைய விசுவாசத்தை கிரியில காட்டணும். வந்திருக்கிறது லாசரு தானா, இல்ல லாசரு மாதிரி ஒரு பேயாவி வந்திருக்குதா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடக்கூடாதுல்ல. அந்த ஃபேமிலி என்ன பண்ணணும்? விசுவாசத்தை கிரியில காட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசங்கள் கிரியிலே காண்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் நினைச்சாருன்னா ஒரு வார்த்தை சொன்னா புல்டோசர் பண்ணா ஏசு பார்த்த புல்டோசர் அப்படியே எழுந்து விடுறது எரியும். 6 நாள் ஏன் சுத்தணும்? விசுவாச கிரியில காட்டணும். என்ன சொல்றீங்க? காட்டமா? அப்படிதான் நடக்கும். யோவான் 9ஆம் அதிகாரத்துல பிறவி குடல் தாயின் வயசுல பிறக்கும் போது அவனுக்கு பார்வை தெரியாது. ஆனா அவனை இயேசு உமிழ்ந்து சேர் உண்டாக்கி அந்த சேர் கண்ணுல பூசி அதுக்கப்புறம் சீரப்பழத்துல போய் என்ன பண்ணு கண்டு. ஏன் அதெல்லாம் செய்யணும்? நீ பார்வை அடைவதாக செய்ய வேண்டியதுன்னா ஏன்? விசுவாச கிரியில நீ காண்பிக்க வேண்டும் என்ற தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்தி இருக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரைட்டா போய் என்ன ஆயன் கத்தணும்? தாவீது குமாரனே எனக்கு இறங்கும். பக்கத்துல அவனை திட்டி அதுக்கப்புறம் எழுந்து போய் வஸ்திரத்தை தூக்கி போட்டிய ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? ஏன் லாஸ்ட் 4 நாள் கழிச்சு வந்து சுகமாகணும்? அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? கிரியெல்லாம் பாத்தீங்களாங்க? பாத்தீங்களா? இதெல்லாம் என்னென்ன காட்டுது? நம்ம விசுவாசம் கிரியல் என்ன பண்ணணும்? நம்ம விசுவாச கதர் கிரியலை வெளிப்படுத்துறோமா பாக்குறேன். நாம சொல்லுங்க. 5 மேல கொடுத்து 1000 மேல போதும் அவசியம். நீங்க ஆமே சொல்ல முதல்ல 5 மேல் கொடுத்தாதான் இயேசுவால 5000 மேல போசிக்கணுமா? சொல்லுங்க சொல்லுங்க. எங்க 5000 இல்லைங்க, எத்தனை நாள் போசி பாருங்க. ஏன் எங்க வனாந்திரத்துல இஸ்ரேல் ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை 40 வருஷம் வானத்துல இருந்த மன்னாவை பொழிய பண்ணி அவர்களை போஷித்து வர நடத்தினதான் நம்ம ஆண்டு. 5000 பேரை போஷிக்க முடியாதா? ஏன் 5 மேல் கொடுத்தாதான் போஷிக்கா? உங்க விசுவாசத்தை கிரியல உங்ககிட்ட இருக்கிறத கூட உனக்கு என்ன விசுவாசத்தை நான் பார்க்கணும். உங்ககிட்ட இருந்த கூட கொடுத்தா நான் பிளஸ் பண்ணுவேன். விசுவாச கிரியல என்ன பண்ண காட்டு. அல்லேலூயா. ஏசு நினைச்சா தேவன் நினைச்சா நாகமான் குஷ்டரோகி உடனே சுத்தமாக்கிருக்கோம். எலிசா சொல்றாரு போய் யோர்தானுக்கு போய் 7 முறை என்ன பண்ணு முழுகு. ஆமா ஏசு உடனே கை வச்சு சுத்தமா இதுல குஷ்டரோகி சுத்தமா இருக்கலாம்ல, ஆக்கிருக்கலாமா இல்லையா? ஆனா உன் விசுவாசம் தெரியும். அங்க இருந்து இஸ்ரேல்ல ஒரு தேவன் உண்டு. அந்த தேவனுடைய குஷ்டரோகத்தை சுத்தமாக்குவார். விசுவாசமா தான் வந்த அந்த விசுவாசம் கிரியல கொஞ்சம் காட்டு. இப்ப யோர்தானுக்கு போய் 7 முறை முழுகு. 6 முறை முழுங்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. 7ஆம் முறை முழுங்கும்போது சிறு பிள்ளை மாம்சத்தை போல மாறினாங்க. விசுவாச கிரியல காட்டுங்க. இன்னைக்கு உங்க விசுவாசம் நீங்க கிரியல காட்டுங்க. ஆமென். லாஸ்டா கேக்குற டைம் இல்ல. கவனிங்க. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மக்கள் காரியங்கள வேணும். எல்லாருக்கும் அற்புதம் செய்யணுமா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நம்புறீங்களா? செய்வார் நம்புறீங்களா? செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? எப்ப எதிர்பார்க்கிறீங்க? ஒவ்வொரு நாள் எதிர்பார்க்கிறீங்களா? என்ன சொல்றீங்கன்னா ஏசு நீங்க எதிர்பார்க்கிற அந்த அற்புதத்தை உங்களுக்கு செஞ்சுட்டாருன்னா நீங்க எப்படி இருக்கீங்க? புதுகலம் கொண்டாட்டமே, ஆனந்த மகிழ்ச்சி, அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே. இதெல்லாம் வரும்ல எப்போ அற்புதம் செஞ்சுட்டாங்க இல்லையா? நன்றி என்று சொல்லுகிறோம் நானா. இப்ப நான் நன்றி என்று சொல்லவே மாட்டோம் ராஜா, நாளே குறிக்கவே மாட்டோம். உங்க விசுவாசத்தை கிரியில காமிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்லுறார் அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்தா நீங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டியோ காட்டுவீங்களோ, என்ன மாதிரியான செயல்பாடுகள் உங்களுக்குள்ள வருமோ அதை நீங்க இப்பவே செய்யுங்க. நிச்சயமா அந்த அற்புதம் கட்டும். உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும். உங்க குடும்பத்தை ஆளுக செய்யும். உங்க குடும்பத்துல பல ஆண்டுகளா இருந்த அந்த சாப கட்டுகளை அந்த அற்புதமானது உடைத்து உங்க குடும்பத்தை ஆளுகை செய்கிறவர் ஏற்று ஒருவர் நாள் என்பதை கர்த்தருடைய வார்த்தையில் வலுவினாலே நிரூபித்து காண்பிக்க கர்த்தர் கொண்டிருக்கிறார். விசுவாசம் கிரியல அற்புதம் செஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க? சிக்ஸர் அடிச்ச மாதிரி குதிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இப்பவே குதியும்.
தெரியுங்களா? ஆமென். தெரியுங்களா? கண்டிப்பா அற்புதம். 3 காரியங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தையை அறிக்கை சொல்லுங்க. இரண்டாவது வார்த்தையை விசுவாசிக்கணும். மூன்றாவது வார்த்தையினால இந்த 3 செய்யுங்க. கர்த்தரின் வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ள வெளிப்படும். கொடுக்கலாமா? எல்லாரும் தேவை சொல்லுவோம். நம்பிக்கையை நான் வாழ்வு